சார் அடுத்ததா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள்லாம் படிப்பாங்கல்ல சார், ஸ்டூடெண்ட்ஸு சுமார் 7302 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆயிட்டாங்களாம். அவங்கள மறுபடியும் பள்ளிகளில் சேர்க்கறதுக்கான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்குதா இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல். நீயும் பார்த்துருப்ப, 18 வயசு தாண்டினவங்க தான். ஆனால் 12, 13 வயசுலேயே இந்த போதை பழக்கத்திற்கு ஏராளமானோர் அடிமையாகி விடுகிறார்கள். குறிப்பாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த சிக்கலை சந்திக்கின்றன. குறிப்பாக வட சென்னை அரசு பள்ளியில் யார் படிக்கிறது? இந்த கவர்மெண்ட் சென்டாவது மாநகராட்சி பள்ளியில் படிக்க வைக்கிறாங்களா பிள்ளைங்கள? இல்லை. யார் அரசு பள்ளிகளில் படிப்பது? விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள். அவர்களின் பிள்ளைகள் தான் அங்கே படிக்கிறார்கள். அவர்கள் எங்கே வசிப்பார்கள்? அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இந்த போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. நான் பார்த்தேன், ஒருத்தன் 18, 19 வயசு இருக்கும், சிறையில். இப்போ 2024 போயிருக்க பார்த்தேன், சின்ன பையன். என்ன கேஸுன்னு கேட்டால் மாத்திரை கேஸு அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த மாத்திரைனா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாத்திரை போட்டுக்கிட்டு தூக்க மாத்திரை போட்டோன்னா தூக்கம் வரும், இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் சொல்கிறாங்க ஏதோ ஒரு மாத்திரை பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். அந்த மாத்திரையை கரைச்சி ஸ்பூனில் ஹீட் பண்ணி அதை சிரிஞ்சில் எடுத்து போட்டுக்கணுமா. நான் சரிடா அந்த பையன்ட்டு கேட்டேன், என்னடா பண்ண இதுன்னு. ஆனால் 4 மணி நேரம் எங்கே இருக்கவனே தெரியாதுண்ணே, ஒரே கிசாவாக இருக்கணும். இது என்ன போதன்றது எனக்கு புரியல. 4 மணி நேரம் என்ன நடக்குது, அதாவது ட்ரிப் ஆகுது அப்படின்றாங்க. 4 மணி நேரம் என்ன பண்ணுன்றதே தெரியாது. அது என்ன போதை? அதான் சார் இல்லை, போதைன்னா ஜாலியாக இருக்கணும் பாசே, அதான் போதை. அதை மாத்திரை வடிவில் அதை உருவாக்குவதற்கு காரணம் அதுக்கு வேறு ஏதோ ஒரு பயன்பாடு இருக்கிறது. அதை கரைச்சி ஸ்பூனில் கொதிக்க வச்சு அதை எடுத்து, அதுவும் நீயே சின்ன பையன், நீயே வெயினை கண்டுபிடிச்சி இதில் போய் இது பண்ணுறானது எத்தகைய சிக்கலை ஏற்படுத்தும். இதே போல் யூஸ் பண்ணி ஆந்திராவில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து எய்ட்ஸ் வர இருக்குது சார். அதெல்லாம் நடக்கும். சிரிஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, இதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று, குத்த தெரியாமல் வெயினில் குத்தி இன்ஃபெக்ஷன் ஆகும், எவ்வளோ சிக்கல். ஆனால் இது சீப்பான போதை, புரியுதா? இந்த மாத்திரைக்கு வந்து ரொம்ப அதிகமாக நீ 2000, 3000 செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு மாத்திரை ஒரு கம்மி விலையில் 200 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் போல் இருக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய தொழிலாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது போன்ற பழக்கங்களின் காரணமாக இப்போ இந்த போட்டுட்டானே கிசாவாக இருக்கணும், 5 மணி நேரத்தில் இருக்கவன் ஸ்கூலுக்கு எப்படி போவோம்? இன்று காலையில் கோவை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொறியியல் மற்றும் கலைக்கல்லூரிகளின் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். நார்மலாக வந்து காலேஜ் படிக்கிற பசங்களோட ஹாஸ்டல்லாம் போய் போலீஸ் இப்படி சோதனை பண்ணுறதை கண்டிக்கணும் நம்ம. ஆனால் இன்று நாடு இருக்கும் நிலையில் இதை காவல்துறை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். போரூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்டலில் ஒரு முறை ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனு. ஒரு 200, 300 போலீஸ் இறக்கிட்டாங்க காலையில் 7 மணிக்கு. போய் எடுத்தா ரூமுக்குள்ளே கொட்டி கிடக்குது போதை. இதுக்குன்னே ஒரு தனி டீம் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டீம்லாம் இருக்குப்பா, எவ்வளோ மானிட்டர் பண்ணுவேன். ஸோ இந்த சோதனைகளெல்லாம் வரவேற்கிறேன். இன்னொன்று, இந்த மாநகராட்சியோட இந்த முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது. இதில் 7300 பேரில் பாதி பேரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கனாலே பெரிய விஷயம். சின்ன பையன் திருப்பி ஜெயிலுக்கு வரான், அவனெல்லாம் நீங்கள் திருத்தி ஸ்கூலுக்கு போடான்னு சொல்கிறதுக்குன்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க பேரண்ட்ஸும் இதை வற்புறுத்தி அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலையில் அவர்களே இருக்க மாட்டார்கள். அவங்க அப்பா குஷ்டு விழுந்து கிடப்பாருங்கண்ணா. இதே போல் தான் 11 தான் படிப்பான். நான் இருந்த செல்லில் அவனும் இருந்தான். என்னடான்னு கேட்டால் இதே மாதிரி தான் மாத்திரை ஒத்துக்குந்தான். எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி அதான் பண்ணிக்கிருந்தாரு, நல்லா வருமானம் வருது, அதை பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய சமூக சிக்கல். இது வந்து காவல்துறை அவங்கன்னு நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலை. இது ஒரு சமூக சிக்கல். அனைவரும் சேர்ந்து இதற்கு முடிந்தவரை இதை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அவ்வளவு பெரிய சமூக சிக்கலாக இது மாறி இருக்கிறது. நீ உனக்கு ஒரு டீன்ஸில் 13, 14 வயசில் நீ ட்ரக்கை சுவைச்சிட்டேன்னா ஸ்கூலுக்கு எப்படிப்பா போவ? ஏற்கனவே அந்த வயசில் படிக்கிறதுக்கு கசக்கும் இல்லையா? போய் மானப்பாடம் பண்ண சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்கன்ட்டு கசக்கும். அந்த நேரத்தில் இந்த போதைக்கெலாம் நீ பழக்கமாயிட்டானா எதுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க? அப்போ அது என்ன சிக்கல்னா, இப்போது உனக்கு அந்த வயசில் காசு இருக்காது. அப்போ இந்த போதை வேணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவேன்? க்ரைமில் தான் ஈடுபடுவேன். அப்படியே சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டேன்னா முடிஞ்சு கதை. அங்கே சகவாசம் எப்படி இருக்கும்? அவன் திருப்பி ஸ்கூலுக்கு போவானா? ஸோ இது பெரிய சிக்கல். மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் இந்த அரசின் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இது. நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொண்டு இந்த பிள்ளைகளை தவறான பாதையிலிருந்து மீட்டு மீண்டும் அவர்களை நல்ல குடிமக்களாக ஆக்க நாம் அத்தனை பேரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியாக வந்து இந்த கட்டட அனுமதிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து முறைகேடாக வந்து கட்டிட்டு சும்மா என்கிட்ட அனுமதி கேட்டு வந்தீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி கமிஷனர் சமீரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த அரசு வந்தது முதல் எல்லோரும் சிலாகித்து பேசுவது, பணம் கொடுக்காமல் அனுமதி கிடைக்கிறது, கட்டிடம் கட்ட அனுமதி கிடைக்கிறது, மனைப்பிரிக்க அனுமதி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஸோ பதிலுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ண போகிறோம், ஃபீல்டு விசிட்டே கிடையாது, லஞ்சம் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் வழியே இல்லாத வகையில் நாங்கள் நடைமுறைகளை நிர்வாகத்தை மாற்றப் போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் ஒரு நீட்சியாகத்தான் இந்த அறிவிப்பு. இப்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்.
ரைட்டா? ஆன்லைனில் ஒழுங்காக அப்ளை பண்ணலன்னா உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, இப்போ நம்ம பிளான் இருக்குல்ல, இந்த பிளானை நம்ம போட முடியுமா? கட்டுறதுக்கான பிளான் முடியாது. இதற்கென்று அப்ரூவ்டு சர்வேயர்ஸு பிளானர்ஸு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை. நீங்கள் தான் கீழே பிளான் டிசைன்டு டிராஃப்டடு பை சோன் போட்டுக்கிறீங்க. நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வேலை ஒழுங்காக நடக்கும். ஈஸியாக நாங்கள் கிளைண்ட்ஸ் கொடுப்போம். நீங்கள் தப்பாக போட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு காசை கொடுத்து இப்படி தான் லஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒழுங்காக பிளான் அப்ரூவலை நீங்கள் அப்ளை பண்ணனா உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். இது பண்ணணும். இந்த தப்பாக டிசைனை போட்டு கொடுத்துட்டு சார் அந்த டிசைன் அப்ரூவ் பண்ணி விடுங்கன்னு இப்போ அங்கே போய் துட்டை கொடுக்குறது இப்படி தானே ஸ்டார்ட் ஆகுது. ஒழுங்காக டிசைன் கொடுக்கலாம் உன் மேலேயும் நடவடிக்கைன்னு சொன்னால் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. சார் அடுத்ததாக தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். டிஎன்பிஎஸ்சியில் உறுப்பினர் பதவி வாங்கி தெரிஞ்சு சொல்லிட்டு ஒருத்தர் 2 கோடி வாங்கி ஏமாத்திருக்கதா செய்தி வந்திருக்கு. யார் சார் அவர்? அது யார் என்று இருக்கட்டும். எனக்கு அந்த செய்தி ஏன் பிடித்திருந்தது என்றால், வழக்கமாக அரசு பதவி வாங்கி தருகிறேன் என்று தான் காசு வாங்கி ஏமாற்றுவார்கள். அரசு பதவியை வழங்கக்கூடிய அமைப்பு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினராகிறேன்ட்டு ஒருத்தன் ஏமாத்திருக்கான் பாருங்க. எவ்வளோ பெரிய திலாலங்கடியாக இருப்பான். ஸோ இதை ஏன் எடுத்து நான் விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், என்னிடமும் நிறைய பேர் அணுகுவார்கள். சார் இவன் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா ஏமாத்தினான், 10 லட்ச ரூபா ஏமாத்தினான், போட்டுங்க பணம்ன்றவேன். நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்றவேன். இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்குன்னு டிஎன்பிஎஸ்சி இருக்குது. இவங்ககிட்ட ஏன் பண்ணி காசு கொடுத்தீங்க? இல்லை சார் நான் கடன் வாங்கி கொடுத்தேன், இது அடமானம், இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அப்போ குறுக்கு வழியில் வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே நீ போய் துட்டை கொடுத்த. அப்போ அந்த குறுக்கு வழியில் உள்ளே போய் நீ ஒழுங்கா இருப்பியா? ஸோ இவங்களுக்கெல்லாம் கருணையை பார்க்கக்கூடாது. இந்த செய்தி எனக்கு ரொம்ப சுவையாக இருந்தது. டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உருட்டி இருக்கிறான். அதை நம்பி ஒருத்தன் 2 கோடி கொடுத்துருக்கான் பாரு. இது சம்மந்தப்பட்டவர்கள் 2 பேருமே கல்லூரி பேராசிரியர்கள். சக பேராசிரியர்கிட்டே ஒன்று டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ஆகிறோன்னு அவருக்கு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமாக அந்த அரசு வேலை வாங்கி தரேன்ற மோசடி நடந்துக்கிட்டே இருக்குப்பா. சின்னதாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கும். நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தரேன்ட்டுலாம் ஏமாத்திருக்காங்க கோர்ட்டு பேரை சொல்லி. ஆனால் தொடர்ந்து மக்கள் இது போன்ற நபர்களிடம் வெட்டில் பூச்சிகள் போல விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். குறுக்கு வழியில் போனீங்க டிஎன்பிஎஸ்சின்னு இருக்குது. என்ன அதில் வந்து எப்போதாவது சில முறைகேடுகள் நடக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அதுக்காக எப்போதுமே முறைகேடுகள் நடக்கிறது, துட்டு வாங்கிட்டு தான் போடுறாங்கன்னு மற்ற ஸ்டேட்டு போலலாம் நம்ம சர்வீஸ் கமிஷன் இல்லை. 80 முதல் 90% வரை சரியான தேர்வு நடக்கிறது. அதனால் இந்த அரசு பணியை நாடுவோர், அரசு பணி வேண்டும் என்று நினைப்போர் ஒழுங்காக படித்து உழைச்சி எக்ஸாம் எழுதி உள்ளே போகணுன்றது நினைங்க. இவன்கிட்ட துட்டு விட்டாக்க வேலை கிடச்சிடும், அவன்கிட்ட துட்டு விட்டா வேலை கிடச்சிடும்னா போய் துட்டை தொலைச்சிட்டு தான் நிற்பீங்க. இந்த 2 கோடி கொடுத்ததுக்கு அழகாக ஏதாவது ஒரு கடை போட்டு பிஸ்னஸ் பண்ணால் கூட பொழைச்சிக்கலாம். நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணலாம். இன்னொன்று நீ காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்கு, உனக்கு எது 2 கோடி? அதுக்கு இன்கம் டேக்ஸ் அது தனி விசாரணை நடத்தணும்.